வணக்கம் ஜெய்ஹிந்த். நம்ம வந்து பாலிசி நோட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அது சம்மந்தமான பாலிசி நோட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சொந்தமா 2 வீடியோ பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க அத பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்ட்ரோ குடுத்துருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கிறது? அப்புறம் எங்கெங்க இருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லியிருப்போம். இப்ப நம்ம வந்து அடுத்த பார்ட் 3வது வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பள்ளிகள். அதாவது வந்து ஆதிதிராவிட மாணவர்களுக்காக வந்து அரசு பண்ணி குடுத்த பள்ளிகள பத்தி நம்ம வந்து இதுல பார்க்குறோம். இந்த பள்ளிகள்ல வந்து என்னென்ன வசதிகள் பண்ணி குடுத்துருக்காங்க? அது மாணவர்களுக்காக வந்து எப்படிலாம் வந்து பயன்பெற வகையில இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பள்ளிகள்ன்ற டாபிக்ல பார்ப்போம். இந்த டாபிக் ஆரம்பிக்கும்போதே வந்து அண்ணல் அம்பேத்கர் கூறுன வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கருத்துன்னா, "சமூகத்தின் முன்னேற்றம் அச்சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்தை பொறுத்ததே." அதாவது வந்து சமூகத்தில வந்து மாற்றமும், முன்னேற்றமும் வரணும் அப்புட்ன்னா ஒரு சமூகத்தில, அதுக்கு வந்து அந்த சமூகம் வந்து கல்வி முன்னேற்றத்தில மூலமா தான் இதெல்லாம் வந்து ஏற்படுத்த முடியும் அப்புட்ன்னு வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சிலபஸ்ல கூட வந்து அம்பேத்கர் அப்புட்ன்ற ஒரு டாபிக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்ல கூட கேட்கலாம். இந்த கருத்த குடுத்து வந்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் வந்து 1138 வந்து இயங்கி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நவீன உட்கட்டமைப்புலாம் பண்ணி அரசு வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொடக்கப் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது? நடுநிலைப் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது? உயர்நிலைப் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது? மேல்நிலைப் பள்ளிகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து முக்கியம் கிடையாது. சும்மா இத நம்ம சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கலாம். மெயின்ஸ்ல எழுதணும்னா கூட இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பள்ளிகள்ல வந்து அந்த ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள்ல வந்து நூலகங்கள், வகுப்பறை வசதிகள், அறிவியல் ஆய்வகங்கள், அப்புறம் அறிவுத்திறன் வகுப்பறைகள், திறன் பலகைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி, விளையாட்டு உபகரணங்கள், சமையலறைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம வந்து, அங்க சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு தேவ. அப்பதான் வந்து மாணவர்கள் வந்து நல்லபடியா கல்வி கற்று வெளிய வருவாங்க. அதுக்காக வந்து ஆசிரியர்களோட கல்வி தரத்த வந்து உயர்த்துறதுக்காக வந்து நவீன கற்பித்தல் உத்திகள், அப்புறம் வந்து கணினி தொழில்நுட்பம், மொழியாற்றல் இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி வழங்குறாங்க. இதெல்லாம் எங்க பயிற்சி வழங்குறாங்க? இந்த ஸ்கீம் பேர் என்னெல்லாம் அப்படின்றது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் வந்து பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதாவது வந்து அறிவுத்திறன் வகுப்பறைகள் வந்து 119 ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து ஸ்மார்ட் போர்டு அறிவுத்திறன் பலகைகள் வந்து 177 பள்ளிகள்ல வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஹைடெக் லேப் வந்து 206 பள்ளியில வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த நம்பர்லாம் முக்கியம் இல்ல. நம்ம வந்து இத பிலிம்ஸ்ல இத கேட்க மாட்டாங்க. மெயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்காக வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் ரூம், அப்புறம் வந்து ஸ்மார்ட் போர்டு, அப்புறம் ஹைடெக் இந்த வார்த்தைய மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அப்புறம் வந்து 154 ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள்ல வந்து புதுசா வந்து 480 புதிய வகுப்பு, 15 அறிவியல் ஆய்வுக்கூடங்கள்லாம் கட்டிக் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் நம்ம மேல பார்த்தோம்ல, ஆசிரியர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி தராங்கன்னு. அது வந்து ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி தராங்க. அத யாரு தராங்க அப்புட்ன்னா, மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள். இது மூலமா வந்து தராங்க. எங்கெல்லாம் தராங்க அப்புட்ன்னா வந்து மதுரையில, சேலம்ல, அப்புறம் சென்னையில. இந்த 3 இடத்துல வந்து தராங்க. யார் தராங்கன்னா வந்து மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலமா வந்து தராங்க. மதுரை, சேலம், சென்னையில வந்து தராங்க. அதே மாரி ஆசிரியர்கள் இதுவும் ஆசிரியர்கள் அவங்க தான் தராங்க. இது என்னன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி வந்து என்ன பயிலலாம்? அதுக்காக வழிகாட்டுறதுக்காக வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மொத தெரியணும் அது வந்து. அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தராங்க. ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அது அது வந்து எங்க தராங்கன்னா, மதுரையில குடுத்துருக்காங்க. 2024ல குடுத்துருக்காங்க. அனைத்து மேல்நிலைப்பள்ளி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து புதியதோர் உலகு செய் அப்புட்ன்னு ஒரு இது இருக்குது. ஒரு ஸ்கீம் இருக்குது. அது யாருக்குன்னா வந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்காக வந்து. புதியதொரு உலகு செய் வந்து அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து 2 நாள் கோயம்புத்தூர் ஆனகட்டில வந்து புத்தாக்க பயிற்சி அளிச்சிருக்காங்க. புதியதொரு உலகு செய் வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு மட்டும் தான். எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் கோயம்புத்தூர்ல ஆனைக்கட்டில வந்து 2 நாள் வந்து இந்த கேம்ப் போட்டு நடத்தியிருக்காங்க. அப்புறம் விடுதிகள் வந்து பள்ளிகள் பார்த்தோம். அப்புறம் விடுதிகள்ல வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப தொலைதூரத்துலருந்து கிராமப்புறத்துலருந்து படிக்கிற மாணவர்கள் வந்து டெய்லி வந்துட்டு போக முடியாம இருக்கிறதுனால வந்து, அவங்க படிக்கிற கல்வி நிறுவனங்கள் பக்கத்திலேயே வந்து விடுதி அமைச்சு குடுத்து, அத வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. பராமரிச்சுட்டு வராங்க.
அது வந்து என்னென்ன விடுதிகள் இருக்குன்னு இதில குடுத்துருக்காங்க. பள்ளி விடுதிகள் எத்தன இருக்குது, அப்புறம் வந்து கல்லூரி விடுதிகள், ஐடிஐ விடுதிகள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவையில்ல. அதே மாரி வந்து இப்போ கேரளா ஒட்டுன எல்லையில வந்து காப்பி தோட்டம், தேயிலை தோட்டம் இருக்கும். அங்க பணிபுரியிற தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட பசங்க படிக்கிறதுக்காக வந்து தேனி மாவட்டத்தில இருக்க 16 விடுதிகள்ல வந்து ஒவ்வொரு விடுதியிலயும் வந்து 10, 10 சீட்டு. 10 இடங்கள் வந்து இந்த காப்பி மற்றும் தேயிலை தோட்டத்தில பணிபுரிகிறவங்களோட பசங்களுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இலங்கை தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்காக வந்து எல்லா அ விடுதியிலயும் வந்து 5 இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தேயிலை தோட்ட பணியாளர்களோட பசங்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தில இருக்க 16 ஸ்கூல்ல 10, 10 இடம். இலங்கை தமிழர்களுக்கு வந்து அனைத்து விடுதியிலயுமே வந்து 5, 5 இடம். அப்புறம் வந்து விடுதியில வந்து என்னென்ன முன்னெடுப்புகள் மேற்கொண்டிருக்காங்க அப்டின்னா வந்து விடுதி உட்கட்டமைப்பு. இந்த எம்.சி. ராஜா மாணவர் விடுதின்னு இருக்குது. அங்க வந்து 44,00,00,000ல வந்து 10 தளங்கள்லாம் போட்டு எவ்வளோ பேர் தங்கி படிக்கிறது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. அப்புறம் அதே அந்த எம்.சி. ராஜா மாணவர் விடுதி மாதிரியே வந்து சிவகங்கையில, ஈரோட்ல, கடலூர்ல, விருதுநகர்லாம் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. எம்.சி. ராஜா விடுதி வந்து ஏற்கனவே கட்டி செயல்பாட்டுல இருக்குது. இந்த விடுதியில வந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தந்த ஊர்ல. சிவகங்கை, ஈரோடு, கடலூர், விருதுநகர்ல. அப்புறம் ஏற்கனவே இருக்க விடுதிகள்ல வந்து புனரமைப்பு பணிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து ரூ. 100,00,00,000 செலவு பண்றாங்க. அப்புறம் கற்றல், கற்பித்தல் அறைகள். எதுக்காகன்னா வந்து கல்லூரி விடுதிகள்ல இருக்காங்கல்ல, இது வந்து கல்லூரி விடுதிகள்ல தான் இருக்குது. கல்லூரி விடுதிகள்ல படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்களோட ஆளுமை திறன வந்து வளர்த்துக்கிறதுக்காக வந்து கற்றல், கற்பித்தல் அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் மகளிர் விடுதியில தங்கி படிப்பாங்கல்ல, அது எங்கெல்லாம் இருக்கு அப்புட்ன்னா, திருவள்ளூர்ல இருக்குது, திருச்சியில இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த 3 மாவட்டத்திலயும் இந்த மகளிருக்கான விடுதி வந்து இருக்குது. பணிபுரியும் மகளிருக்கு. அ இது வந்து பணிபுரியும் மகளிருக்கான விடுதி வந்து திருவள்ளூர்ல இருக்குது, திருச்சியில இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்குது. அப்புறம் விடுதி மேலாண்மை அமைப்பு. விடுதி கட்டினா மட்டும் போதாது. இந்த விடுதிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக வந்து பராமரிப்பு பணி பண்றதுக்கு கண்காணிப்பு கேமராலாம் பொருத்தி, அப்புறம் பயோமெட்ரிக் வருகை பதிவுலாம் வச்சு, இத வந்து ஒரு அமைப்பு வச்சு விடுதி மேலாண்மை அமைப்பு வச்சு அத வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்காக வந்து 27,00,00,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒருங்கிணைந்த சமையற்கூடம். விடுதியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சத்தான உணவு, தரமான உணவு கிடைக்கிறதுக்காக வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி அத பின்பற்றி வந்து ஒருங்கிணைந்த சமையற்கூடம் மூலம் வந்து உணவு வழங்கிட்டு வராங்க. சென்னையில வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து சென்னையில இருக்க எல்லா ஹாஸ்டலுக்கும் வந்து பயன்படுற வகையில வந்து இந்த ஒருங்கிணைந்த சமையற்கூடம் வந்து பயன்படுது. இத பின்பற்றி வந்து கோவையில, மதுரையில, அப்புறம் திருச்சியில இங்கேயும் வந்து இப்போ வந்து புதுசா வந்து விரிவுபடுத்துறாங்க. அதே மாரி அந்த ஒருங்கிணைந்த சமையற்கூடத்த வந்து சென்னையில மட்டும் இப்ப இருக்குது. அத வந்து கோவையில, மதுரையில, திருச்சியில வந்து அத வந்து விரிவுபடுத்திட்டு வராங்க. அப்புறம் வரவேற்பு பெட்டகம். விடுதிக்கு புதுசா வர மாணவர்களுக்கு வந்து பாய், மெத்தை, போர்வை, அப்புறம் 2 உறைகளோட இருக்கக்கூடிய தலையணை இதெல்லாம் குடுத்து வரவேற்பு பெட்டகம்னு ஒண்ணு வழங்குறாங்க. அப்புறம் விடுதி மாணவர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி தரணும்ல. இது மேபி பிலிம்ஸ்ல கேட்கலாம். விடுதி மாணவர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி தர்றதுக்காக வந்து நல்லோசை அப்புட்ன்னு வந்து பேர்ல வந்து நல்லோசைன்றது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு ஓகேவா? நல்லோசை என்ற பேர்ல வந்து கலை, அறிவியல், விளையாட்டு, தொழில்நுட்பம், மென்பொருள் மற்றும் பணித்திறன்களின் திறமையை மேம்படுத்துதல். இதுக்காக வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து வழங்குறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குறது பேர் வந்து நல்லோசை. அதே மாரி வந்து பள்ளி விடுதி இருக்கும்ல. பள்ளி விடுதியில படிக்கிற மாணவர்களுக்கு வழங்குறது வந்து கற்றல் இனிதே அப்புட்ன்ற பேர்ல. இது வந்து பள்ளி மாணவர்களுக்கு. பள்ளி மாணவர்களுக்கு வழங்குறது வந்து கற்றல் இனிதே அப்புட்ன்ற பேர்ல வந்து இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்குறாங்க. அது வந்து கல்லூரிக்கு வந்து நல்லோசைன்ற பேர்ல தராங்க. அப்புறம் களமாடு. இது பேர் வந்து கோடைக்கால திறன் முகாம். கல்லூரி விடுதியில படிக்கிற மாணவர்கள் வந்து கலை, திறன் மேம்பாடு, அப்புறம் வந்து அரசோட திட்டங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் உயர்கல்வியில வந்து என்ன படிக்கலாம் அப்புட்ன்ற விழிப்புணர்வுலாம் ஏற்படுறதுக்காக வந்து களமாடு அப்புட்ன்ற பேர்ல வந்து கோடை காலத்துல வந்து கலைத்திறன் முகாம் நடத்தப்பட்டு வருது. களமாடு வந்து எதுக்காக? அரசோட திட்டங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு, உயர்கல்வியில வந்து என்னென்ன படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் கலை திறன் மேம்பாட்டு பயிற்சி வளர்த்துக்கிறதுக்காக வந்து களமாடு கோடை காலத்துல வந்து ஒரு முகாம் வச்சிருக்காங்க. அப்புறம் பருவ இதழ் மற்றும் புத்தகம் வழங்குதல். எல்லா கல்லூரி, அப்புறம் பள்ளி இதுல இந்த ஹாஸ்டல்ல இருக்க லைப்ரரி இருக்கும்ல, அதுக்காக வந்து என்னென்ன புக் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. குடிமைப்பணி தேர்வுக்காக வந்து போட்டித் தேர்வுக்கெல்லாம் புக் தராங்க. என்னென்ன புக் தராங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கல்லூரி விடுதின்னு பார்த்தீங்கன்னா வந்து திட்டம், யோஜனா, குருஷேத்ரா, அப்புறம் வார இதழ்கள், வேலைவாய்ப்பு செய்தி, இந்தியா டுடே, அப்புறம் இந்தியா இயர் புக்கு, போட்டித் தேர்வு புக்லாம் தராங்க.
பள்ளி விடுதியில வந்து செய்தித்தாள் தராங்க. 2 தமிழ், 1 இங்கிலீஷ் செய்தித்தாள். அப்புறம் திட்டமிதழ், சம்பக், அப்புறம் மேஜிக் பாட், அப்புறம் டெல் மீ ஒய், அப்புறம் வருட புத்தகமான மனோரமா ஐயர் புக்கும் தராங்க. இது வந்து பள்ளிகள்லயும், கல்லூரிகள்லயும். அப்புறம் வந்து விடுதியில வந்து வேற என்னென்ன வசதி செய்து குடுத்துருக்காங்கன்னா வந்து, சமையலுக்கு சமையல் எரிவாயு, இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கருவி, மாவு அரைக்கிறது, மின்னணு உண்டை இதெல்லாம் எக்ஸாம் தேவையில்ல. இதெல்லாம் சும்மா வாசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மின் நூலகம் இருக்கும். அப்புறம் நூலக வசதி செஞ்சிருப்பாங்க. அதே மாரி வந்து ஆங்கிலம் பேச்சு திறமைய வந்து வளர்க்கணுன்றதுக்காக வந்து விடுதியில என்னென்ன வசதி பண்ணி குடுக்குறாங்க. அது ஐ மீன் ஆங்கில பேச்சு வந்து திறமைய வளர்க்கறதுக்காக பயிற்சி தராங்க. அத யார் தராங்கன்னா வந்து, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம். அதனால தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா வந்து ஆங்கிலம் பேச்சும் திறமைய வந்து வளர்க்கறதுக்காக வந்து பயிற்சி தராங்க. அப்புறம் டிஜிட்டல் சைனேஜ் போர்டு, ஊடாடும் அடையாள பலகை, நோட்டீஸ் போர்டு மாரி இருக்கும்ல எல்லா ஹாஸ்டல்லயும் வந்து நோட்டீஸ் போர்டு. அப்புறம் உணவு மற்றும் சில்லறை செலவினங்கள். என்னென்ன செலவு பண்றாங்க? உணவுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது? அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு தேவையில்ல. அப்புறம் தனியார் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் பள்ளி மற்றும் விடுதிகளுக்கு நிதியுதவி. கவர்மெண்ட் நடத்துறது போக வந்து பிரைவேட்டும் வந்து இந்த மாரி வந்து பள்ளி அப்புறம் விடுதிகள் வந்து நடத்துறாங்க. இதே மாரி வந்து அரசோட சேர்ந்து வந்து ஒரு 16 தனியார் தொண்டு நிறுவனங்கள் வந்து 18 விடுதிய வந்து நடத்திட்டு வராங்க. அது யாருக்குன்னா, ஆதிதிராவிட மாணவர்களுக்காக வந்து. அங்க வந்து அரசு நடத்துற அதுக்கு இணையா வந்து இந்த பிரைவேட்லயும் வந்து எல்லா வசதியும் பண்ணி குடுத்து, அதுக்கான செலவினங்களையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பள்ளியுடன் இணைந்த விடுதிகள். ஸ்கூலோட சேர்ந்தே ஹாஸ்டல் இருக்கும். இது வந்து 2006ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில வந்து முத்துக்கருப்பன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நினைவு கல்வி அறக்கட்டளையால வந்து பள்ளியும் 2 ஹாஸ்டல்ல வந்து நடத்திட்டு வராங்க. அங்க வேலை பார்க்குற 160 பேர், அது மாரி ஆசிரியர்கள், அப்புறம் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள். அந்த 160 பேருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் மூலமா வந்து சம்பளம் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசு ஆதிதிராவிட தொழிற்பயிற்சி நிலையங்கள். அது எங்கெங்கலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர்லயும், திருவள்ளூர்லயும் இருக்கு. இந்த 2 ஊர்ல வந்து இருக்குது. என்னன்னா வந்து தொழிற்பயிற்சி பயில ஏதுவா, அந்த ஆதிதிராவிட மாணவர்கள் வந்து தொழிற்பயிற்சி வந்து அ ப் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கடலூர்லயும், திருவள்ளூர்லயும் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சி நிலையங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்து வரதான் வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்கு. ஆதிதிராவிடர் நலங்களுக்காக வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு இருக்கும். அது அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே முக்கியம். அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.